Hello all, Assalamu alaikum. This is Tasli. Welcome to my channel Tasli Creating. Today நம்ம த்ரெட் பேங்கிள் கிளாஸ் 8 தான் பார்க்க போறோம். 8ல வந்து ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு சிம்பிள் டிசைன் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி 2 பேங்கிள் எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம யூஸ் பண்றது மாதிரி தான். அதுக்கப்புறமா யூஸ் பண்ண சில்க் த்ரெட் மெரூன் கலர் ஆல்ரெடி நான் இது யூஸ் பண்ணனால நான் இது எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் வந்து இந்த பேங்கிளுக்கு இவ்வளோ தேவைப்படாது. இது வந்து 20 கிராம் நினைக்கிறேன். சுகர் பீட்ஸ் 40 ரூபாவோ என்னமோ, அது சரியாக எனக்கு தெரியல. ஆரி ஒர்க் நான் வாங்கினால கட்டர். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. சுகர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் நூலில் கோக்குற மாதிரி இருக்கனால ஸ்டார்டிங்லேயே அதை நீங்கள் கோத்து வச்சுக்கோங்க. அதனுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. பெருசாக எடுத்துடாதீங்க, அப்போ வந்து உங்களுக்கு கஷ்டமாயிடும். இப்போ நம்ம எப்பவும் போலயே இந்த கார்டில் வந்து ரேப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு இந்த கார்டில் வந்து த்ரெட்டை ரேப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய விரலில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. எப்படியும் நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணி ஈவனாக தானே நம்ம வந்து க்ளூ போட்டு விட்ட போகிறோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி கலண்டுட்டு வராமல் இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ரேப் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதை எடுத்து பேங்கிளில் ரேப் பண்ணுறோம். ரேப் பண்ண போயில பேங்கிளில் ரேப் பண்ணையில் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃப்ளாட்டு நான் யூஸ் பண்ணுறது இல்லை. மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ரவுண்ட் ஷேப்பில் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேங்கிளில் ஃபுல்லாகவே வந்து க்ளூ அப்ளை பண்ணிடாம கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு இது வந்து வழுக்காமல் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது நம்மளுக்கு தெரியும்ல, இப்போ நம்ம வந்து டபுள் த்ரெட் பேங்கிள் பண்ணையில் சைடில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணோம்ல கொஞ்சமாக, அந்த மாதிரி லைட்டாக ஒரு ட்ராப் வச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வழுக்காமல் இருக்கும், கலடாத மாதிரியும் இருக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம ரேப் பண்ணி முடிச்சாச்சு. செகண்ட் ஹாஃப்லேயும் அந்த மாதிரி தான். நான் முன்னாடிலாம் சொல்லியிருப்பேன் காய வச்சு பண்ணுங்க. காய வச்சு தான் பண்ணியிருக்கணும். இது வந்து எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து காய வைக்காமே அப்படியே சீக்கிரமாகவே பண்ணுறேன். நீங்கள் பிகினராக இருக்கையில மோஸ்ட்லி நீங்கள் காய வச்சே பண்ணுங்க. உங்களுக்கு ஓரளவு பழகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் அந்த விஷயத்தையும் கற்றுக்கணும். இதையும் இப்போ பண்ணையில் நம்ம அதே மாதிரி இருக்க முடியாதுல்ல. இப்போ அர்ஜென்ட் ஆர்டர் எடுக்கிறீங்க, இன்னைக்கு வேணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 6 மணிக்கு தான் உங்களுக்கு ஆர்டர் வருது. நீங்கள் 8 மணிக்கெலாம் கொரியர் போடணும், வெளியூராக இருக்கிறதுனால. அப்போலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1 ஹவரில் உங்களால் காய வைக்க முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ வந்து இவ்வளோ நாள் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து சில விஷயங்களை மாற்றிக்கோங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ அர்ஜென்ட் ஆர்டர் எடுக்கையில் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒர்க்கு அந்த மாதிரி இருந்தால் ஓகே தான். இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்காக இருக்கிறதுனால உங்களுக்கு இதை விட டபுள் மடங்காகும். அதாவது சில்க் த்ரெட் வந்து சொன்னீங்க ஈஸி அப்படின்னு சொன்னீங்க, ஈஸி தான். ஆனால் இந்த பீட்ஸ் ஒர்க்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எதனால அப்படின்னா நூறில் நம்ம கொத்து ஒன்று நம்ம பெண்ணையில் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம அர்ஜென்ட் ஆர்டர் எடுக்கிறோங்கிறனால அப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நமக்கு 2 hours தான் டைம். அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட அதை அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்க, அதை ஃபுல்லாகவே ரேப் பண்ணி முடிச்சுட்டா எவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி சில்க் த்ரெட் வாங்கையில் கண்டிப்பாக பிராண்டடாக வாங்குங்க. ஒரு மட்டி மாதிரி ஒரு குவாலிட்டியே இல்லாத வாங்கிடாதீங்க. உண்மையாகவே உங்களுடைய பேர் கெட்டு போயிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஊசி நூலில் கோத்து வச்சுருக்கேன் இந்த சுகர் பீட்ஸ். ஏன்னா டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் முன்னாடியே கோத்து வச்சுருந்தேன்.
வீடியோவில் வந்து இது எடுக்கையில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கு. இப்போ வந்து நான் இந்த பீட்ஸ் ரேப் பண்ணுற மாதிரி இதுலேயும் ரேப் பண்ணிக்கோங்க. அதாவது ஆர்டர் வைஸாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுகர் பீட்ஸே சின்னது தான், அதையும் நம்ம வந்து எண்ணி தான் இதில் வந்து ஒட்டிக்கணும். இல்லைன்னா வந்து அன்னிவனாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. அந்த நாட் தெரியுது இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. நான் வந்து சுகர் பீட்ஸ் கலண்டு விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டை கொஞ்சம் பெருசாக போட்டு வச்சிருக்கேன். நானே கட் பண்ணிடுவேன். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் கூட கேட்குறீங்க, அதனால முக்கியமான இந்த விஷயத்த கூட சொல்ல வேண்டியதாக இருக்கு. இப்போ பாருங்க, நான் எப்படி பண்ணனோ அதே மாதிரி பண்ணுங்க. அதாவது வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், மற்றபடி வேற எந்த கஷ்டமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து 3 பீட்ஸ், இதில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொண்டு வர போகிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. 3 பீட்ஸு, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 5, அப்புறம் மறுபடியும் 4, அதுக்கப்புறம் 5. இதுதான் இந்த மாதிரி டோட்டலாக 4 சைட்ஸும் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி முன்னாடியே சுகர் பீட்ஸ் வந்து கோத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அது அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸ்டார்டிங்கில் இப்போ பிகினராக இருக்கையில் இந்த விஷயம் கிடையாது, எல்லா விஷயமுமே கஷ்டமாக தான் இருக்கும். கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயமே ஈஸியாகிடும். அதே மாதிரி இன்னைக்கான டிப்ஸ் சொல்கிறேன். சில்க் த்ரெட்டை ரேப் பண்ணும்போது எப்பவுமே ரொம்ப கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி ரேப் பண்ணணும். ஏன்னா லூஸாக ரேப் பண்ணிங்க அப்படின்னா கேப்பில் ஆரம்பிச்சிடும், அப்போ வந்து உங்களுக்கு டிசைன் நல்லா இருக்க மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டை ஒரே மாதிரி ஆங்கிளில் ரேப் பண்ணணும். அதாவது இப்போ ரைட்னா ரைட்லேயே ஃபுல்லாக ரேப் பண்ணணும், லெஃப்ட்னா லெஃப்ட்லேயே பண்ணணும். ரைட்டும் லெஃப்ட்டும் மாற்றி மாற்றி ரேப் பண்ணக்கூடாது, அப்போயும் உங்களுக்கு அன்இவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போன வீடியோலேயும் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலையும் சொல்கிறேன். லாஸ்ட்டாக நான் கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் பார்க்குறதாலும் சரி, ஏன்னா இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு இன்னையோட முடிய போகிறது கிடையாது. ஒரு விஷயத்த கற்றுக்கையில் நம்ம தெளிவாக கற்றுக்கணும். சின்ன சின்ன விஷயத்த எல்லாமே நோட் பண்ணுங்க. இதெல்லாம் நோட் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும். இப்போ நானுமே இது எல்லாமே நோட் பண்ணியிருப்பேன். நான் கற்றுக்கிட்டவே சரி, கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். உங்களுக்கு ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு ஃபைனல் வீடியோவாக இருக்கும் இல்லையா, அந்த வீடியோவில் நான் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு அப்புறமா சரி, உங்களுடைய என்கேஜ்மெண்ட் எப்படி ஆர்டர் எடுக்கிறது அப்படிங்கிற சொல்லுவேன். என்கேஜ்மெண்ட் சாரிக்கெலாம் எப்படி பண்ணுறது, இப்போ வந்து அவங்க கங்கனுக்கு, அதுக்கப்புறம் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு, மேரேஜ்க்கு, இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக தானே பேங்கிள்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இன்னுமே நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்துட்டே இருக்கும். இதுக்கப்புறம் டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ரேப் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடில், அதாவது 4 பக்கமும் வரும் ஒரு பேங்கிளில். இது வந்து இதில் ரொம்ப நான் சொல்ல மாதிரி தான் ரொம்ப கஷ்டமான வேலை வந்து இதுதான், பீட்ஸ் வந்து ரேப் பண்ணுறது தான் நூலில் கொத்து, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ரேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பேங்கிள். இந்த டிசைன் தான். இது எதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுங்க, ஆஃபீஸ்க்கெலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. சுகர் பீட்ஸே வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது கோல்டன் கலர். ஓகேவா, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ காட்டுறேன். நானே வச்சிருக்கேன் நிறைய கலர், ஆனால் வந்து எனக்கு இந்த கோல்டன் கலர் பர்சனலாக பிடிக்கும். போன வீடியோவில் நம்ம வந்து பீட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இதில் வந்து சின்னதாக இருக்கனால உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போக போக பழகிரும். இப்போ பாருங்க, இதோட அவுட்புட் காட்டுறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. எப்போவுமே சில்க் த்ரெட் வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கும். அதில் நம்ம என்ன விஷயம் பண்ணாலுமே. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக எல்லாருமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.